சீட்டாங்கிற தொண்டு நிறுவனத்தினுடைய கீழே வந்து நாங்கள் 4 ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறோம். அகில இந்திய லஞ்ச ஒழிப்பு மையம், அகில இந்திய லஞ்ச ஒழிப்பு கண்காணிப்பு குழு, அகில இந்திய மக்கள் பாராளுமன்றம், சேவ் ஹியூமானிசம். இந்த அடிப்படையில் வந்து அகில இந்திய லஞ்ச ஒழிப்பு மையத்தினுடைய சார்பில் மக்களுக்கு வந்து லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். அகில இந்திய மக்கள் பாராளுமன்றம் மூலம் 100 வீட்டுக்கு ஒரு பாராளுமன்றத்தை உருவாக்கி 3 வீட்டுக்கு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நிர்வாக பொறுப்பை கொடுத்து அவங்க லஞ்சம்னா என்ன, ஏன் கொடுக்குறோம், எதுக்கு கொடுக்குறோம், கொடுக்காம எப்படி வாங்க முடியுங்கிறத கற்றுக் கொடுக்குறோம். மாதந்தோறும் கிராம சபை மாதிரி கிராம சபைக்கு இணையாக அவங்களுக்கு என்ன செய்கிறோம், அந்த பயிற்சி கொடுக்குறோம். அவங்க வந்து ஒரு ஸ்லிப் வச்சுருக்குறோம் ஒரு 33 துறைக்கு. அந்த துறையில என்னென்ன நடந்திருக்குது அந்த வீட்டில். இப்போ சுகாதாரத்துறைன்னா இந்த 100 வீட்டில் எத்தனை பேர் ஹாஸ்பிட்டல் போயிருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் போனாங்க, தனியார் ஹாஸ்பிட்டல் எத்தனை பேர் போனாங்க, எத்தனை நாளில் நோய் தீர்ந்து வந்தாங்க, எவ்வளோ செலவு பண்ணாங்க. அப்போ அந்த ஊரில் வந்து 100 வீட்டில் என்ன நோய் இருக்குது, உணவுனால நோயா, சுகாதாரத்தினால நோயா, உடல் ஆரோக்கிய குறைவினால வரக்கூடிய நோயா, 3 தனியாக பிரித்து அவங்களுக்கு அதுக்கான விழிப்புணர்வு கொடுக்குறோம். இப்போ வந்து ஸ்ட்ரீட் லைட் இருக்குது, 100 வீட்டுக்கு இடையில ஒரு 110 ஸ்ட்ரீட் தெரு கம்பம் இருக்குன்னு வச்சுருங்க, மின் விளக்கு கம்பம். அதில் வந்து எத்தனை இடத்துல லைட் போட்டிருக்கு, எத்தனை இடத்துல போடலை, போட்டதில் எத்தனை இடத்துல எரியுது, எத்தனை இடத்துல எரியலை, மாதந்தோறும் எவ்வளோ கரண்ட் பில் வருது, ஒரு லைட்டுக்கு எவ்வளோ பவர் வருது அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா இது எவ்வளோ, இது வேற யாரோ கொக்கிப்பட்டு கரண்ட் எடுக்கிறாங்களா, ஃபங்க்ஷன் கரண்ட் எடுக்கிறாங்களா, அது தெரிய வரும். அப்போ சுகாதார ஆய்வாளர் வர்றாரா, மருந்து கொடுக்குறாரா, எத்தனை நாள் இவருக்கா வர்றாரு அப்படின்னு அது தெரியும். இப்போ ரேஷன் கடை என்னன்னா கடை ஒழுங்காக திறக்கிறாங்களா, பொருள் கொடுக்குறாங்களா, தரமாக இருக்குதா, இல்லை கடையை பூட்டி போடுறாங்களா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், அவங்களுக்கு இது பண்ணுறோம். அந்த மாதிரி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கும்போது அவங்களே தெரிஞ்சுக்கணும், இது எனக்கு போதியதில்லை, இது எனக்கு குறைபாடு ஏற்படுது அப்படின்னு. இப்போ லஞ்சத்தை வந்து நான் 4ஆக பிரிச்சிருக்கிறேன். கடமையை செய்கிறதுக்கு லஞ்சம், அடுத்தவனை கெடுக்கிறது நம்ம லஞ்சம் கொடுக்குறோம், அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறது லஞ்சம் கொடுக்குறோம், தேச விரோத செயல் லஞ்சம் கொடுக்குறோம். இப்போ அந்த கடைசி சொன்ன 3, அடுத்தவனை கெடுக்கிறது, அடுத்தவனை அபகரிக்கிற, தேச விரோத செயல் நாங்கள் தலையிடுறது இல்லை, பெட்டிஷன் எடுக்கிறதும் இல்லை. கடமையை செய்கிறது மட்டும்தான் நாங்கள் எடுக்கிறோம். கடமையை செய்கிறத 2ஆக பிரிக்கிறேன். இப்போ ரேஷனில் பொருள் வாங்குறது வந்து பொருள் கொடுக்குற அவசரம், அத்தியாவசியம் கூட. ஸோ இதை வந்து அவங்க கொடுத்து தான் ஆகணும். அதே சமயம் பேர் சேர்க்கறது, பேர் நீக்கிறது, பேர் திருத்தம் பண்ணுறது, புது கார்டு வாங்குறது வந்து ப்ராசஸ். அதனால அந்த ப்ராசஸுக்கு கற்றுக் கொடுக்குறோம், உடனே நாம் பண்ண முடியாது. அதுக்கடுத்து அதை பார்த்தீங்கன்னா கரண்ட்டுக்கு வந்து ஃபீஸ் போயிட்டுன்னா ஃபீஸ் கட்ட வேண்டிய அவசரம், அத்தியாவசியம். அதை வந்து சொல்லி கொடுக்குறோம், உடனே கட்ட வைக்கிறோம். இல்லை மீட்டர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 30 நாள்லேருந்து 60 நாள் ஆகும், உடனே கிடைக்காது. முறைப்படி காவல் இருக்கிற அவங்கள வந்து என்ன செய்கிறோம், ஆலோசனை கொடுக்குறோம். லஞ்சம் கொடுக்காம வாங்கினா 60 நாள் கழிஞ்சவரை கிடைக்கலன்னா நம்ம கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் மருந்து வாங்குறது அத்தியாவசியம், அவசரம். அதே சமயம் எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், வேறு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற அது வந்து ப்ராசஸ், நோயினுடைய தன்மையை பொறுத்து. அப்போ அவசரத்தை அவசரமாகவும் ப்ராசஸாகவும் கற்றுக் கொடுத்து அவசரத்தை ப்ராசஸ் ஆகிடக்கூடாது, ப்ராசஸை அவசரமாகிடக்கூடாது. அப்போ தான் லஞ்சம்ங்கிற வருது. அதனால் அவங்கள முறைப்படுத்தி இது இதெல்லாம் கொடுக்காம பண்ணலாம், இது வந்து முறைப்படி நீங்கள் கொஞ்சம் காவல் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கற்றுக் கொடுக்குறோம். சார் எந்த துறையில் இப்போ அதிக லஞ்சம் நடமாடுது சார்? அதாவது இப்போ நீங்கள் ஒரு அடிப்படை ஒரு மனிதனுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வீடு வேணும். வீட்டுக்கு இடம் வாங்குறீங்கன்னா இந்த இடம் வாங்க போகிற இடத்துல இடத்த வாங்குறது கமிஷன் கொடுக்குறோம். அது வந்து ஒரு ஏஜென்சிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஆள் வாங்கி தர்றாரு, உதவி பண்ணுறாரு, அவருக்கு நம்ம கொடுக்குறோங்கிறது மனிதாபிமானம். அதை வந்து பதிக்க போகும்போது பதிவாத்துறையில் லஞ்சம். அதை வந்து நீங்கள் வந்து திருப்பி பட்டா கேட்குறீங்க, பட்டா வாங்குறதுக்கு லஞ்சம். அதில் வந்து மின் இணைப்பு கேட்குறீங்க, மின் இணைப்பில் லஞ்சம். அதுக்கடுத்து பிளான் அப்ரூவல் கேட்குறீங்க, பிளான் அப்ரூவலில் லஞ்சம். இப்போ அடிப்படை நம்ம ஒரு விஷயத்துக்குன்னு போகும்போதே அது லஞ்சம். இந்த லஞ்சத்தை மினிமம் வந்து 2 லட்ச ரூபாயிலிருந்து 5 லட்ச ரூபா வர போகுது இடத்தினுடைய தன்மையை பொறுத்து. இப்போ அதில் வந்து ஒரு கடன் வாங்கி ஒரு ஆள் வீடை போடுறாரு, வீடு போடும்போது இந்த லஞ்சமும் சேர்ந்து தான் வீட்டு கடன் லோன் சேர்ந்தாகுது. அப்போ இந்த நாட்டில் பிறந்த ஒரு குடிமகனுக்கு அடிப்படை உரிமையை செய்யறதுக்கு இந்த அளவு லஞ்சம் வரும்போது 25 வருஷம் 20 வருஷம் அந்த வீட்டுக்கிட்ட ரூபா கட்டுறான். ஆரம்பத்தில் அவசரத்தில் ஆவேசத்தில் அவன் வருமானத்தில் கட்டிட்டு இருப்பான். போக போக செலவுகள் அதிகமாகும்போது கட்ட முடியாத சூழ்நிலை வரும்போது இவன் என்ன சொல்லுவான், இந்த நாசமான கோப்பன கவர்மெண்ட்னால எனக்கு இவ்வளோ கஷ்டம்பான். அப்போ நம்ம எல்லாம் அந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம பிரதிநிதித்துவங்கள், அப்போ நம்மளையும் சேர்த்து இருந்தாலும் சாவு போடுறாரு, நம்ம சிஎம்ஐயும் சேர்த்து தானே சாவு போடுறாரு, நம்ம மாவட்ட ஆட்சியரையும் சேர்த்து தானே சாவு போடுறாரு, இங்கே வேலை பார்க்குற அத்தனை அதிகாரிகளையும் சேர்த்து தானே சாவு போடுறாங்க.
அப்போ இந்த சாபத்துல இருந்து அவங்கள தப்ப வைக்கிறதுக்கும் நம்ம சாபம் போடாம இருக்கிறதுக்கும் நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு விடிய காலம் கிடைக்கிறதுக்கும் தான் இந்த கான்செப்டை நம்ம எடுத்து பண்றோம். இது வரைக்கும் எத்தனை பேர் நம்ம லஞ்சம் வந்து கையும் களவுமா பிடிச்சு முடிச்சோம்? சார், நாங்க கையும் களவுமா பிடிக்கிறது எங்களுக்கு சட்டத்துல இடமும் இல்லை, நாங்க பண்ணவும் முடியாது. இப்போ ஒரு வில்லேஜ் ஆஃபீஸர் இருக்கிறாரு, என்கிட்ட தொடர்ந்து ஒரு 10 பெட்டிஷன் வருது. இவர் இந்த எங்கிட்ட காசு கேட்குறாரு, இல்லை தரமாட்டேங்கிறாரு, தர மறுக்கிறாரு, எங்களை அலக்களிக்கிறாருன்னு சொன்னா நாங்க அவங்களுக்கு மேல் அதிகாரி என்ன செய்றோம், இவருடைய ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டு இவர் என்னைக்கு ஜாயின் பண்ணாரு டியூட்டிக்கு, அன்னைக்கு என்ன சேலரி, அன்னைக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, இன்னைக்கு என்ன சேலரி, இன்னைக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, இதை கால்குலேட் பண்ணும்போது இவர் அரசுக்கு அனுமதி பெற்று சில பொருட்களை வாங்கணும். 10,000 ரூபாய் மேலேன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் நடத்தி விதிமுறைகள் ஆணைப்படி அவங்க ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் ப்ராப்பர்ட்டி வாங்கணும். 10,000 ரூபாய் மேலே. அப்போ எதா இருந்தாலும் அப்படி வாங்காம வாங்கின ப்ராப்பர்ட்டி இல்லீகல் ப்ராப்பர்ட்டி, இதை சீஸ் பண்ணணும். அடுத்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து அவங்க பிள்ளைய வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வைக்கணும் ஒரு வருமானத்துக்கு. நேற்றைய கலந்தாய்வு கூட்டத்தில் அதுதான் முக்கிய டாபிக்கா இருந்து. ஒரு அதிகாரி வந்து ஒரு 25,000 ரூபாய் சம்பளம், ஒரு வில்லேஜ் செக்ரட்டரி, அவருக்கு வந்து வீட்டு வாடகை போகும், இல்லை வீடு கட்டுறது லோன் போயிடும், வெஹிக்கிள் வச்சிருப்பாரு, வெஹிக்கிளுக்கு லோன் போயிடும், அதுக்கப்புறம் என்ன செய்திருப்பாரு, வேற ஏதாவது பொட்டுப்படி லோன் வாங்கியிருப்பாரு, குடுக்கல் வாங்கல், பால், அப்புறம் பெட்ரோலு, அவர் செல்போனுக்கு, இதெல்லாம் போய் சாப்பாடுக்கு போகும்போது துண்டு விழுது அந்த 25,000 ரூபாயில. இவர் என்னன்னா, இவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆனால அம்மா அப்பாவோ இல்ல மாமனார் மாமியாரோ அவங்க குடும்பத்தோட டைப் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்ங்கிறதுனால. அப்போ இவருடைய ஒய்ஃபு, 2 பிள்ளைங்க, மாமனார் மாமியார், அவங்க 6 பேர் கொண்ட குடும்பத்துக்கு வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபாய் மருத்துவ செலவு வருது. இவர் என்னன்னா, நான் இந்த இதில் இருக்கிறேன், நான் அந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் பார்த்துட்டேன், கிம்ஸில் கொண்டு போய் பார்த்துட்டேன், அதில் பார்த்துட்டேன், இதில் பார்த்துட்டேன், மாறு தட்டி பெருமை பாராட்டுறதுக்காக பெரிய ஹாஸ்பிட்டல் போறாரு, 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணுது. அடுத்து இவருக்கு குழந்தைய மெட்ரிகுலேஷன் படிக்க வச்சா 2 பிள்ளைங்களும், ஒரு பிள்ளை 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா, சிபிஎஸ்சியில் படிக்க வச்சா 2 லட்சம் ரூபாய், 1 லட்சம், அப்போ 4 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறாரு. அதாவது 25,000 ரூபாய் வருமானத்துக்கு தந்தபடி செலவு போயிருது, அதிலே துண்டு விழுது. இது போக இந்த இதை செய்யறாருன்னா லஞ்சம் வாங்குறாரு. இந்த லஞ்சம் வாங்கித்தான் இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாரு, இந்த லஞ்சம் வாங்கி தான் மருத்துவ செலவு பண்றாரு. ரெண்டுமே நமக்கு இலவசமா இருக்குது. அரசு பள்ளியில வாய்ப்பு இருக்குது, அங்கேயும் ஆங்கில வழி கல்வி இருக்குது. அதை பயன்படுத்தாம இந்த மாதிரி போய் லஞ்சத்தை வாங்குறதுக்காகவே இதை பண்றதுனால அரசுகிட்ட என்ன கொடுத்துருக்குறேன்னா கோரிக்கை, சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு சொல்லிடுறேன், உங்க டிபார்ட்மெண்ட்ல எல்லாரையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்க. இல்ல நீங்க வெளியில தான் படிக்க வைக்கிறாருன்னா பெர்மிஷன் வாங்க, உங்க ஹையர் ஆஃபீஸர்கிட்ட, டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி படிக்க வைங்க. அவங்க பெர்மிஷன் வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளவு வருமானம் இருக்குது, எவ்வளவு செலவு இருக்குது, பேலன்ஸ் எவ்வளவு, இந்த பிள்ளை படிக்க வைக்க போதுமான சூழ்நிலை இருக்குதான்னு கேட்டு ஓகேன்னா அவர் பெர்மிஷன் கொடுப்பாரு. இதுதான். அப்போ ஒரு நம்ம மாவட்டத்துல 403 வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு. ஒரு பஞ்சாயத்துல ஒரு ஆளு 4 லட்சம் ரூபாய் ஊழல் பண்றாருன்னா 407 வில்லேஜ்லயும் எத்தனை கோடி ரூபாய் ஊழல் நடக்குது உங்களுக்கு புரியுது இல்ல? அதே மாதிரி அரசு ஊழியர் தனக்கு வாகனத்தை என்ன செய்யறாரு, அரசாங்க நேரம் அல்லாத நேரத்துல பயன்படுத்துறாரு. அப்போ அந்த டைம் டியூட்டி வரும்போது இவங்க வீட்டுல வண்டி கொண்டு போக கூடாது, ஆபீஸ்ல தான் வண்டி விட்டுன்னு போகணும், ஆபீஸ்ல தான் வண்டி வந்து எடுக்கணும். அப்போ இதுக்கு மேல வரும்போது இவருக்கு டியூட்டிக்கு முன்னேறணும், டிரைவர் வரணும். இவர் டியூட்டி முடிஞ்ச பிறகு தான் டிரைவர் வீட்டுக்கு போக முடியும். அதுக்கடுத்து சனி ஞாயிறானா அந்த வாகனத்தை என்ன செய்யறாங்க, அவங்க சொந்த யூஸுக்கு பயன்படுத்துறாங்க. அப்போ அவங்க டிரைவரை அடிமையா அடிமைப்படுத்துறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இவங்க வந்து டெய்லி இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால 1000 ரூபாய் பெட்ரோல் டீசல் செலவு கூடுதல் வருது. மாசத்துக்கு என்ன வருது, 25 நாள் ஒர்க்கிங் டேனா 25,000 ரூபாய். வருஷத்துக்கு என்ன வருது, அதுவும் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா வந்துடும் மெயின்டெனன்ஸோட சேர்த்து. அப்போ இது யார்கிட்ட வாங்குறாங்க, லஞ்சமா வாங்குறாங்க. அவங்க மற்ற லஞ்சத்தை நான் விட்டுறேன், அதை நான் வாங்கலைன்னு விட்டுருவோமே, இந்த வாகனத்தை பயன்படுத்துறது வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. இப்போ 12 பிளாக் இருக்குது, 12 பிளாக்ல இருக்கக்கூடிய நான் 24 வீடியோவும் இந்த மாதிரி பண்ணா இந்த பைசா எங்கே இருந்து வரும்? அதனால அரசு வாகனத்தை அவங்களுடைய பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதை மீறி பண்ணுனா எங்க அந்த மக்கள் பாராளுமன்ற அமைப்பு உருவாகுது இல்ல, இவங்க மூலம் அந்தந்த இடத்துல கேஸ் போட போறோம். தூத்துக்குடி வந்ததனுடைய நோக்கம் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 16 பெட்டிஷன் வந்து சார், ஊழல் பண்றாங்க, சட்டவிரோதமா நடக்கிறாங்க, எங்களை அலக்களிக்கிறாங்க அப்படின்னு பெட்டிஷன் வந்தது. நாங்க வந்து ஒரு ஆய்வு நடத்தினோம். இந்த ஆய்வு நடக்கும்போது இங்க வந்து இருக்கிறது எம்பி வந்து நம்ம முதல்வருடைய சகோதரி, மரியாதைக்குரியவர்கள்.
அடுத்து இந்த மாவட்டத்தில் 2 அமைச்சர் இருக்காங்க. அப்போ அடுத்த கட்டத்துக்கு போகும்போது இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்புல இருந்து இவ்வளவு நல்ல ஒரு மாவட்டத்தை நாங்க என்னன்னா லஞ்சம் இல்லாத மாவட்டமாக உருவாக்குறது, இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுக்கறதுக்கும், தமிழ்நாட்டிலேயே முதல் லஞ்சம் இல்லாத மாவட்டமாக இந்த மாவட்டத்தை உருவாக்குறதுக்கும் திட்டமிட்டு மக்கள் பாராளுமன்ற 150 பணியாளர் நியமனம் பண்றேன். சேலரி கொடுக்குறோம். ஒரு 6 மந்த் ட்ரைனிங் கொடுக்குறோம். ட்ரைனிங் கொடுத்தோட ஒரு 5000 ரூபாயிலிருந்து அடிப்படை ஆரம்பிக்கும். கொடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து 25 பணியாளருக்கு ஒரு தாலுக்கு லெவலில் ஒரு ஹெட்டு, அது 6 பேருக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி போட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த லஞ்சம் இல்லாத ஒரு மாவட்டமாக தூத்துக்குடி மாவட்டத்தை மாற்றுறதுக்காக ஒரு முயற்சியினுடைய முதல் கண்ணோட்டம். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மீன்வளத்துறையில் வந்து நிறைய பெட்டிஷன் வந்துருக்கு. இன்னைக்கு வந்துருக்கு, ஏற்கனவே வந்திருக்குது. அதை கனவு பண்ணும்போது உறுப்பினர் சேர்க்கறது லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்க. மீனவர்களை உறுப்பினராக சேர்க்கறது மீனவர்கிட்டையும் வாங்கியிருக்கிறாங்க, மீனவர் அல்லாதவங்ககிட்டையும் வாங்கியிருக்கிறாங்க. அதை உள்ள போய் பார்க்கும்போது மீனவர்களுடைய சலுகை வந்து சிதறடிக்கப்படுது, அவங்களுக்கு உள்ள ஃபண்டை. அதில் வந்து லஞ்சமாக போகும்போது வருஷத்துக்கு வந்து எனக்கு கணக்கு 4.5 கோடி ரூபா இல்லை இருந்து 6 கோடி ரூபா வரை வருஷம் கவர்மெண்டுடைய ஃபண்டை இல்லீகலாக நிர்வாக சீர்கேடுனால நாசம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் கணக்குப்படுறோம். 40 கோடி ரூபா இது பண்ணியிருக்கிறாங்க. அதனால இனி வரக்கூடிய காலத்தில் அவங்க பேசியிருக்கிறாங்க, நாங்கள் அந்த ஃபோக்கஸ் மீனவர் அல்லாத பாரம்பரிய மீனவர் அல்லாதவங்கள சேர்த்ததை நாங்கள் வந்து உறுப்பினரை எடுத்துடுறோம் அப்படின்னு சங்கத்துல இருந்து பண்ணுறோம் அப்படின்னு ஏடி பஞ்சாயத்து ஜேடி இவங்க 2 பேருமே சொல்லியிருக்கிறாங்க. மீன்வளத்துறை சார்பாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க, மிக விரைவில் பண்ணுறோன்னு. இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணி யாருன்னு நாங்களும் அவங்க எடுக்கிறவங்க தான் இவங்களான்னு தெரியாது. இப்போ நாங்களும் ஒரு ஆய்வு பண்ணி அவங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்து ஒற்றுமையோட அரசினுடைய ஒத்துழைப்போட தான், ஏன்னா இதுக்கு அரசுக்கு விரோதமாக நாங்கள் எதுவும் பண்ணுறதில்ல. அரசுக்கு கெட்ட பேர் வராமல், அரசுனால மக்கள் வந்து பாதிக்கப்படாமல், மக்களுக்கும் அரசுக்கும் ஒரு நல்ல உறவு உருவாக்குறது தான் இந்த அமைப்பினுடைய நோக்கம். ஆமாம் சார். அவங்க வந்து கொடுத்தது வந்து இங்கே ஊரில் வந்து ஏற்கனவே உப்பளமாக இருந்திருக்கு. அதை வந்து ஒரு ஆள் லீஸ் எடுத்திருக்கிறாரு. லீஸ் எடுத்திருக்கிறவர் என்ன செய்திருக்கிறாருன்னா இல்லீகலாக அந்த பத்திரப்பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு அதை பையனு பேரில் எழுதியிருக்கிறார். பையனு பேரில் எழுதிட்டு அதை என்ன பிளாட்டு போடுற அனுமதி வாங்கியிருக்கிறார், பட்டா வாங்கி. அப்போ பத்திரம் எழுதுனது தவறு, சட்டவிரோதம். பட்டா கொடுத்தது சட்டவிரோதம். அதை வந்து பிளான் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க டிடிசிபி, அதுவும் சட்டவிரோதம். வந்து அந்த இடத்துல இருக்கிற மக்களை வாழ்வாதாரமாக இருந்து பல ஆண்டுகள் 65 வருஷம் வரை இருந்திருக்கிறேன்னு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய இடத்த வந்து அப்புறப்படுத்துறது நகராட்சி வந்து ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்குறாங்க, பட்டாவங்க. இது வந்து அவங்க கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க என்னிடம் வந்து கொடுத்துருக்காங்க. என் பேர் வந்து லஞ்ச ஒழிப்பு பாபு, புனைப்பேராக மக்கள் கூப்பிட்றாங்க. ஒரு 20 வருஷமா. அதனால பாபு தான் பேர், லஞ்ச ஒழிப்பு பாபு.